இந்த மனசுக்குள்ள எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சத்தம் அது பேசிகிட்டே இருக்குது. அதில் எது பேசுகிறத நம்புறதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு சமயத்தில் நல்ல மாதிரி எது பேசுது, ஒரு சமயத்தில் எங்களுக்கு கெட்டது செய்கிற மாதிரி எது பேசுது. ஏதோ ஒரு ஆள் இருந்து பேசுகிற மாதிரி இல்லை, ஏதோ 4 பேர் வேறு வேறு ஆட்கள் வேறு வேறு ஐடியாலஜிலேருந்து எங்களுக்குள்ளே பேசுகிற மாதிரி இருக்குது. இதுக்கான காரணம் என்னென்னா, உங்களோட மனம் நிலையாக நிற்க தெரியல. அது பாட்டுக்கு அங்கே எங்கேன்னு ஓடிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுளோட குரல் உங்களால் கேட்க முடியாமல் இருக்கு. எப்போ உங்களோட மனம் நிலையாக நிற்கிதோ, இல்லை நீங்கள் நிற்க செய்கிறீங்களோ, அன்னைக்கு அந்த கடவுளோட குரலை நீங்கள் உங்களுக்குள்ள கேட்க தொடங்கலாம். உங்களோட எண்ணங்களோட ஒவ்வொரு ஓரத்திலுமே இந்த கடவுளோட குரல் அங்கே கேட்டு தான் இருக்குது. உங்களோட எண்ணங்களோட ஓரத்தில், மனசோட ஓரத்தை நான் சொல்கிறேன். உங்களோட ஒவ்வொரு எண்ணங்களோடையுமே அந்த எண்ணங்கள் வர்ற வழிகளில் இருந்து. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, எண்ணங்கள் புத்திகளில் இருந்தும் வரலாம், மனசுலேருந்தும் வரலாம், அது உங்களோட அடையாளங்கள்லேருந்து வரலாம், இல்லைன்னா கடவுள் சொல்கிற இடத்துலேருந்து வரலாம். பட் இங்கே எங்களோட எண்ணம் எதிலிருந்து வர்றன்ற அந்த தெளிவு உங்களுக்கு எப்போவுமே இருக்கிறது இல்லை. அதனால தான் உங்களோட முடிவுகள் எப்பவும் மோசமான முடிவுகளாக ஆயிடுது. அப்போ இந்த கடவுளோட குரல் உங்களோட எண்ணங்களோட ஓரங்களில் இருக்குது. பட் அதை நீங்கள் கூர்ந்து கவனித்த ஒரு விழிப்புணர்வோட உங்களோட கவனம் அங்கே இருக்கும்போது உங்களால் அதையும் கேட்க முடியும், அதையும் ஆராய்ஞ்சு புரிஞ்சு கொள்ள முடியும். அமைதியான மனம்தான் கடவுள் இருக்கிற கோயில்னு சொன்னாங்க. ஏன் அப்படி ஒரு மனம் எங்கேயும் எடுத்துக்கொள்ள முடியாது? ஏன்னா மனதோட வேலை என்னது? அது ஓடுறது, துரத்துறது, விழுத்துறது, இதுதான் மனதோட வேலை. அது அமைதியாக சும்மா இருக்காது எப்போவுமே. ஆனால் அந்த மனதையும் உங்களோட நண்பனாக்கி, ஏன் நீங்கள் மனதை கண்ட்ரோல் பண்ணி மனதை அடிமையாக்கின்னு எப்போவுமே வேர்ட் சொல்ல மாட்டேன்றீங்க, அது நண்பனாக்கின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால், ஏன்னா அது ஒரு ஏமாத்து வேலை. மனதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு உங்களுக்கு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க உங்களை ஏமாற்ற நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இத்தனை காலமாக உங்களை கண்ட்ரோல் வச்சுருக்க மைண்டை நீங்கள் ஒருபோதும் கண்ட்ரோல் எடுக்க முடியாது. அது ஒன்று உங்களோட எதிரியாக இருக்க முடியும், இல்லை நண்பனாக இருக்க முடியும். அப்போ உங்களோட மனதை வெறுமனே நண்பனாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதனால தான் அகத்தியர் சொல்கிறாரு, மனமது செம்மையால் மந்திரம் தேவையில்லை. மனம் எல்லாத்துக்குமே பயந்து கொண்டு வாழ்க்கையில் சில விஷயங்களை தள்ளி நின்றுட்டு, சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கூட யோசிச்சு கொண்டு, சில நபர்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு யோசிச்சு கொண்டு என்ன நடந்துட போகுதுன்ற தைரியம் ஒருபோதும் உங்களுக்கு வருதில்லை. இதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் இந்த உடலோட ரொம்ப அடையாளப்படுத்தப்பட்டிருக்கீங்க. நீங்கள் பெண்ணுன்னா நான் ஒரு பெண், நீங்கள் ஒரு ஆணுன்னா நான் ஒரு ஆண், நான் இந்த ஊர்க்காரன், இந்த சாதிக்காரன், இந்த மதத்துக்காரன், எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இவங்களை பிடிக்கும், நான் இதுதான் என்னோடய பிறந்த இடம், இதுதான் என்னோடய வேலை, ஸோ நான் இப்படித்தான், நான் கோவக்காரன், நான் ஆக்களோட அப்படி பேச மாட்டேன், இப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொரு வரையறைகளை நீங்களே ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் உங்களை ரொம்பவே குறைச்சி மதிப்பிட்டு இருக்கீங்க. இதனால் என்ன ஆயிடுது, எந்த உடல் நீங்கள் அணிஞ்சிருக்கிற ஒரு ஆடை மாதிரி தூக்கி போட வேண்டியதும் உங்களுக்கு சொந்தமில்லாத இந்த உடலையும் நீங்கள் சொந்தமாக நினச்சிக்கிறீங்க. இதுதான் நீங்கள் என்று உங்களை அடையாளப்படுத்தி கொள்கிறீங்க. அந்த அடையாளப்படுத்துறது காரணமாக என்ன ஆயிடுது, நீங்கள் எல்லா பிரச்சனையும் நானே ஃபேஸ் பண்ணி கொள்ளணும்னு உங்கள் தலையில் போட்டுக்கொள்ள ஆரம்பிச்சிடுறீங்க. அதனால் பயம், கவலை, விரக்தி, என்ன செய்கிறேன்னு தெரியாத குழப்பமான சூழ்நிலைகள், அந்த கோபத்தை வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட காட்டுறது, இல்லை உங்கள் மேலேயே காட்டிக்கிறது, கத்துறது. ஏன் கோபம் வரும்போது கத்துறீங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரை விடவும் ரொம்ப தூரமாக போயிட்டீங்க. அதான் அவங்களுக்கு கேட்காதன்னு நினச்சி கத்துறீங்க. எமோஷனலாக நீங்கள் எல்லாரை விடவும் ரொம்ப தூரமாக போயிட்டு கத்திகிட்டு இருக்கீங்க. நீங்கள் யாரோடையும் கத்த தேவையில்லை, யாரோடையும் குழம்ப தேவையில்லை. முதல் உங்களை புரிஞ்சு கொள்ளுங்கள். மற்றவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கல்ல, மற்றவங்க என்ன கவனிக்கிறாங்கல்ல, மற்றவங்க யாருக்கு என்னோடய சிச்சுவேஷன் தெரிய மாட்டேங்குது, அது எதுவும் தேவையில்லை. முதல்ல இங்கே என்னென்னா, உங்களுக்கே நீங்கள் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. அதுதான் அடிப்படை பிரச்சனை. உங்களோட மனம் இந்த குழப்பங்களிலும் பயங்களிலும் இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதிலும் இவ்வளோ குழம்பிட்டு இருக்கிறதுக்கான காரணம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை விட்டு தூரமாக இருக்கீங்க. இந்த பிரபஞ்சத்தை கைப்பிடிச்சு கொள்ளுங்கள். ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களோட அம்மா அப்பா கைப்பிடிச்சு தான் நம்ம போவோம் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், தனியாக நடந்து போக பழகினோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா,
நானே நடந்துக்கிறேன், என்னை விடுங்கன்னு இந்த பிரபஞ்சத்தோட கைகளை நழுவ விட்டுட்டு நீங்கள் நடந்து போக பார்த்துட்டு விழுந்துட்டு, ஐயோ அம்மா காலில் அடிபட்டுடுச்சு, கையில் அடிபட்டுச்சுன்னு அழுதுட்ருக்கீங்க. ஒன்றும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தோட கைகளை பிடிச்சு கொள்ளுங்க. அது உங்களை வழிநடத்தி கொண்டு போகும். அது ஒரு நாளும் உங்களை விழுந்திட விடாது. எப்பெல்லாம் உங்களோட மனம் இந்த பயத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் வெளியே வருதோ, அப்போ அது இன்னும் இன்னும் பலப்பட்டு கொண்டே போகுது. அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு போகும். அதை வீக் பண்ணுறதே இந்த பயம், இந்த துக்கம், நடக்க போகிறது என்னது நடந்துடுமோ, எப்படி நடந்துடுமோன்னு பயந்து பயந்து மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு கேட்டு பாருங்கள். அந்த பயம் உங்களுக்குள்ள வராது. சும்மா இருக்கும்போதே என்ன நடந்துடக்கூடாதுன்னு எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த சுச்சுவேஷன் அந்த மனம் உங்கள் கண்ணு முன்னுக்கு காட்டுது. அப்படியே கற்பனையை பிடிச்சிட்டு போகுது. ஆனால் இதே மனதுக்கு நான் காரோடையும் நல்ல வீடோடையும் நல்ல மன நிம்மதியோடையும் வாழ்கிறேன்னு கற்பனை பண்ண கேட்டு பாருங்கள், குழம்பும் அதை பண்ணாது. ஆனால் நடக்காத சுச்சுவேஷனை நடந்துடும்னு உங்களை பயமுறுத்தி அது எப்படியாவது நடத்திட வேணும்னு இந்த மனசு துடிச்சிட்ருக்குது. அதனால தான் அதை எதிரின்னு சொல்கிறேன். நீங்கள் காலையில் எழும்பும்போதே நீங்கள் எந்த விஷயத்துக்கு குழம்பி போய் இருக்கீங்களோ அந்த விஷயத்தை தான் சொல்ல வரும். அதுவே உங்களோட காலையில் எழும்பும்போது நீ பயப்படாத, இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்காதுன்னு அது உங்களுக்கு ஒரு நாளும் உத்வேகம் கொடுத்து உங்களை எழுப்பாது. இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட மனம் உங்களோட எதிரியாகிட்டுருக்கு. உங்களோட மனம் தான் உங்களோட மிகப்பெரிய எதிரி. அதனை நண்பனாக்குங்கன்னு அதனால தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிற விஷயத்தை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களோட அரைவரிசையிலேருந்து தள்ளி வந்துட்டீங்க. உங்களோட மனதை உங்களோட எதிரியாக்கி வச்சுருக்கீங்க. இங்கே ஒரு சாதாரணமான சந்தோஷமான விஷயம் நடக்கிறதே ரொம்ப கடினமான விஷயம்னு நீங்கள் நம்ப வச்சிட்ருக்கீங்க. எப்போ இந்த மிராக்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு நார்மலாக நடக்கும்னா இந்த பிரபஞ்சத்தோட அலைவரிசையில் நீங்கள் இயங்கும் போது, இந்த பிரபஞ்சத்தோட அலைவரிசையில் நீங்கள் இயங்கிட்டா போதும் உங்களோட வாழ்க்கை மாஜாஜாலமாக மாற ஆரம்பிச்சிடும்.